அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th செகண்ட் டேர்முக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேயா மாடம் எனப்படுவது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி மதலை. இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். ஆன்சர் ஆப்ஷன் டி வங்கத்தில். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்துக. வங்கம்னா கப்பல். நீக்கான்னா நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா பகல். மாட ஒல்லெறினா கலங்கரை விளக்கம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி முன்னீர். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுக்கான். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படும். ஆன்சர் தொகுதிகள். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது டேஸ். செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நங்கூரம். மூன்றாவது கேள்வி, இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும். ஆன்சர் கண்ணடை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. எரானா அடிமரம். பருமல் என்பது குறுக்கு மரம். மீக்காமன்னா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி என்பது திசை காட்டும் கருவி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயற் சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி சமஸ்கிருதம். பொறுத்துக. இயற் சொல் பார்த்தீங்கன்னா சோறு. திரிசொல் அழுவம். திசை சொல் பெற்றம். வடசொல் இரத்தம். பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் என்பது சரியான விடை. கண்மணி நாளை பாடம் படித்தால்னு கொடுத்துருக்காங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பால் என்பது சரியான விடை. மாடுகள் இப்பொழுது புல் மேயும் என்பது தவறாக கொடுத்துருக்காங்க. மாடுகள் இப்பொழுது புல்லை மேய்கின்றன என்று வரும். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிவோம். அச்சன் இதுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தந்தை. விஞ்ஞானம்னா அறிவியல். பரீட்சைனா தேர்வு. லட்சியம்னா குறிக்கோள். அபாயம்னா இடர். தேகம்னா உடல். சரித்திரம்னா வரலாறு. சத்தம்னா ஓசை. அதிபர்னா தலைவன். ஆச்சரியம்னா வியப்பு. ஆரம்பம்னா தொடக்கம். சதம்னா 100. ஆதிக்கு பார்த்தீங்கன்னா முதல் அப்படின்னு வரும். உத்தரவுனா தமிழில் கட்டளை. தினம்னா நாள். சந்தோஷம்னா மகிழ்ச்சி. முக்கணிகளில் ஒன்று மா. கதிரவன் மறையும் நேரம் மாலை. பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு மாநாடுன்னு சொல்லுவாங்க. எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அளவில் பெரிய நகரம் மாநகரம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயில்.
பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெறுப்பு. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி என்றுரைக்கும். களனினா வயல், நிகர்னா சமம், பரிதினா கதிரவன், முகில்னா மேகம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி கல்வி. கல்வியைப் போல் டேஸ் செல்வம் வேறில்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி கேடில்லாத. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி எவனொருவன். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி காலமறிதல். கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ விளக்கில்லாத. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி இவை எல்லாம். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி 42. எழுதினான் என்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி வினை பகுபதம். பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி 6. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி இடைநிலை. நெக்ஸ்ட் பொறுத்துக. பெயர் பகுபதம் பெரியார். வினை பகுபதம் வாழ்ந்தான். இடைப்பகாபதம் மண். உரிப்பகாபதம் நனி. நெக்ஸ்ட்டு சரியான பகுபத உறுப்பை எழுதுக. போவாள். இதில் போ என்பது பகுதி. இவ் என்பது எதிர்கால இடைநிலை. ஆள் என்பது படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி. நடக்கின்றான். இதில் நட அப்படிங்கிறது பகுதி. இக்கென்பது சந்தி. கின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை. ஆண் என்பது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட்டு பின்வரும் சொற்களை பிரித்து பகுபத உறுப்புகளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தான். பார்த்தானை எப்படி பிரிக்கலாம்னா பார் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதில் பார் என்பது பகுதி. இத்து என்பது சந்தி. இந்த இத்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலை. ஆண் என்பது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட்டு பாடுவார். பாடுவார் எப்படி பிரிக்கலாம்னா பாடு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதில் பாடு என்பது பகுதி. இவ் என்பது எதிர்கால இடைநிலை. ஆர் அப்படிங்கிறது படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. கீழ்காணும் சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பொருட்பெயர். பொருட்பெயர் என்னென்னா வடை என்பது பொருட்பெயர். அன்னம் என்பது பொருட்பெயர். பாரதிதாசன் என்பது பொருட்பெயர். வடை, அன்னம், பாரதிதாசன் இந்த மூன்றுமே இந்த இடத்துல பொருட்பெயர். இடப்பெயர் பார்த்திங்கன்னா நல்லூர், பள்ளி, சோலை இந்த மூன்றுமே இடப்பெயர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காலப்பெயர் எதுனா காலை, 5 மணி, புதன் இந்த மூன்றுமே காலப்பெயர். சினைப்பெயர் முகம், தோகை, இறக்கை இந்த மூன்றுமே சினைப்பெயர். நெக்ஸ்ட் ஒன் இந்த செம்மை, பெரியது இந்த ரெண்டுமே குணப்பெயர். கேட்டல், வருதல், விளையாட்டு இந்த மூன்றுமே தொழிற்பெயர். சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. ஃபஸ்ட்டு ஒனுக்கு உன் பெயர் என்ன? நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். தேர்ட் ஒனுக்கு
அது எப்படி ஓடும். 4th ஒன்க்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். 5th ஒன்க்கு அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். பின்வரும் தொடர்களில் மூவிட பெயர்களை அடிக்கோடிட்டு அவற்றை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்படிங்கிறது தன்மை, உங்கள் என்பது முன்னிலை, நீர் என்பது முன்னிலை, எனக்கு அப்படிங்கிறது தன்மை, அது அப்படின்னா படர்க்கை, உங்களோடு என்பது முன்னிலை. ஓரெழுத்து சொற்களால் நிரப்புக. ஆ புல்லை மேயும். ஆங்கிறது பசு, பசு புல்லை மேயும். தீ சுடும். நா பேசும். ஈ பறக்கும். பூ மனம் வீசும். பின்வரும் எழுத்துகளுக்கு பொருள் எழுதுக. தானா கொடு, தீனா நெருப்பு, பானா பாடல், தைனா மாதம், வை அப்படின்னா புல், மைனா அஞ்சனம். மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி வனப்பு. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடி. அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். ஆன்சர் ஆப்ஷன் சி மழலை. வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி வார்ப்பெனில். ஏறப்பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி திரும்புகையில். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி வன்மை கூட்டல் கீரை. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டி அடித்தல். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருள்களில் ஒன்று டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மண்துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி எழுத்தாணி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியங்கள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர். ஆன்சர் செப்பேடு. பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது. ஆன்சர் ஆப்ஷன் சி படித்தல். பின்வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊறு. ஓட்டம் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடினா முதநிலை தொழிற்பெயர். சூடுனா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். டேஸ் தீமை உண்டாக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோம்பல். எழுத்தென்பை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கற்றனை தூறும். கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். உயிர்க்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழிச்செல்வம் கல்வி. எண்ணித் துணிக செயல். கரவா கரைந்துண்ணும் என்பது காகம். இதோட 7th செகண்ட் டேர்முக்கான புக் பேக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 7th தேர்ட் டேர்ம் பார்க்கலாம். தேங்க்யூ.